திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டங்கள் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் டிசம்பர் 13, 14. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். நீங்கள் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட, அவரால் முத்திரை பதிக்கப்பட்ட, அவருக்காக இந்த பூமியிலே நிலை கொள்ளப்பட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களை மறந்துடுவாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். அவைகள் அழிக்கப்படுவதாக சொல்லி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்றதா ஒரு கூழாங்கல்ல அனுப்புறது மாதிரி. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெப மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தெய்வ பிள்ளைகளை உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ அன்பை அறிந்து கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498 00 0449 9442 80 0449. கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும், கடல்கள் கொந்தளித்தாலும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். சேனையோடு எழுந்து யுத்தம் பண்ணுவீர். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறீர். சேனையோடு எழுந்து யுத்தம் பண்ணுவீர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். இரவின் பயத்துக்கும் பகலின் அம்புக்கும், கொடிய கொள்ளை நோய்க்கும் பயப்படே. இரவின் பயத்துக்கும் பகலின் அம்புக்கும், கொடிய கொள்ளை நோய்க்கும் பயப்படே. உன்னதத்தின் தேவன் என்னோடு இருக்கிறீர். உமது சிறகால் என்னை மூடுவீர். உன்னதத்தின் தேவன் என்னோடு இருக்கிறீர். உமது சிறகால் என்னை மூடுவீர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். உன்னருகில் 1000 வலப்புறம் 10,000 விழுந்தாலும் அணுகவே அணுகாது. உன்னருகில் 1000 வலப்புறம் 10,000 விழுந்தாலும் அணுகவே அணுகாது. தேவனே என்னோடு நீர் இருக்கிறீர். தீமைகள் அணுகாமல் காத்திடுவீர். தேவனே என்னோடு நீர் இருக்கிறீர். தீமைகள் அணுகாமல் காத்திடுவீர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின்
பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் என்றும் பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் அதிபதியே பரிசுத்தர். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து திருப்தியாக்கி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எபிரேயர் 13:9 பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லியிருக்கிறார், போஜனத்தினால் அல்ல கிருபையினாலே உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில், போஜனத்தினால் அல்ல. போஜனம் நம்ம சரீரத்துக்கு வேணா கொஞ்சம் பலனாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆத்துமாவில் வியாகுலங்கள் வருதில்ல, கவலை வருதில்ல, போராட்டம் வருதில்ல, பிரச்சனை வருதில்ல, டென்ஷன் வருதில்ல. இந்த சரீர போஜனம் இந்த ஆத்துமாவை தேற்றாது, தைரியப்படுத்தாது, வெளிச்சத்தினிடத்தில் கொண்டு போகாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், போஜனத்தினால் அல்ல கிருபையினாலே உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு எழுதுறாரு. இன்னைக்கு கிருபை ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் நம்ம தேவனுக்குள் நிலை நிற்பதற்கு, முடிவு பரியந்த இருப்பதற்கு கிருபை அவசியம். ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. இந்த பாடுகள், இந்த துக்கம் என்னை விட்டு நீங்கட்டுன்னு 3 முறை ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும். கிருபையாலே அவரை ஸ்திரப்படுத்தி வைத்திருந்தார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நல்லா சாப்பிடணும், அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் சந்தோஷம். நீங்கள் உங்கள் இருதயத்துக்கு என்ன சாப்பிட்டா மகிழ்ச்சி வரும்? யோசித்து பாருங்களே. உணவு சந்தோஷம் கொடுக்குமா? உடை சந்தோஷம் கொடுக்குமா? இதெல்லாம் கொடுக்குமா? சற்று யோசித்து பாருங்க. இயேசு 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணார். சாத்தான் நிற்கிறான், நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் இந்த கல்லையே அப்பமா மாத்திருங்களே, சாப்பிடுங்களே, ஏன் பட்னியாக கிடக்கணும்? இயேசு சொல்றாரு, மனுஷன் இந்த அப்பத்தினால் போஜனத்தினால் மாத்திரமல்ல, தேவனிட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான், வாழ்வான். ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தை நமக்கு கிருபை. அதுதான் போஜனம், அதுதான் போஜனம் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு சாத்தானை மேற்கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கர்த்தருடைய போஜனம் என்பது தேவனுடைய வார்த்தை. அதுதான் நம்ம ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும். ஒரு நாள் இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு சமாரிய பெண் வருவா, மத்தியானம் தண்ணி குடத்தோடு வருவா. எப்படியாவது அவளுக்கு ரட்சிப்பை சொல்லணும், பரிசுத்த ஆவியானவர் சொல்லணும் காத்துட்டு இருக்காரு. சீசர்களுக்கு காத்திருக்க முடியல. ஏன்னா பல நாள் அவர் 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு பசி மயக்கம். இவர் வேணா உட்கார்ந்துருக்கட்டும், நம்ம போவோம், போயிட்டு வரும்போது அவருக்கு ஒரு பொட்டணத்தை போட்டு வந்துடுவோம், சாப்பாடை பார்சல் வாங்கிட்டு வந்துடும் போயிட்டாங்க. அதுக்குள்ளே இயேசு இந்த சமாரிய பெண்கிட்ட, என் கணவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ரட்சிப்பை பற்றி சொல்லி, பரிசுத்தாவியை பற்றி சொல்லி, சுவிசேஷத்தை சொல்லி அந்த கிராமத்தையும் மாற்றிட்டார். இந்த தண்ணீரை குடிக்கிற எவனும் மீண்டும் மீண்டும் தாகம் எடுப்பான், நான் ஒரு தண்ணீர் வச்சிருக்கேன்னு சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்திட்டார். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி சீசர்கள் வர்றாங்க. மெதுவாக, ஆண்டவரே சாப்பிடுங்க, நாங்கள் பார்சல் போட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அறியாத ஒரு உணவு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிட்டு
அந்த யோவான் 4:35 அவர் 34 சொல்றாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்குது. எவ்வளவு அருமையா சொல்றாரு பார்த்தீங்களா? பிதாவினுடைய சித்தம், விருப்பம், அதை செய்தாதான் எனக்கு அது போஜனம். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்கிற போஜனத்துக்காக பிரயாசப்படுங்கள், உழையுங்கள் என்று சொன்னார். உழைத்து கொண்டிருங்கள் என்று சொன்னார். அதனால போஜனம் அல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் உணவும் உடையும் அல்ல. அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவில உண்டாகிற சந்தோஷம். இந்த போஜனத்துக்காகத்தான் இயேசு நான் பசியா இருக்கிறேனாரு. மத்தேயு 25:35 வாசித்து பார்த்தா, நான் பசியா இருந்தேன், உணவு கொடுத்தீங்கன்றாரு. எப்போ பசியா இருந்தீங்க? என் விருப்பத்தை நிறைவேற்றினீங்க என்று சொல்லி அவர்களை ஸ்திரப்படுத்தினார், கிருபையாலை ஸ்திரப்படுத்தினார். இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் போஜனத்தினால் அல்ல, உணவினால் அல்ல, உடையினால் அல்ல, தன்னுடைய கிருபையினாலே தேவ சித்தத்தை நீங்கள் கண்டுபிடித்து நிறைவேற்ற இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அந்த தேவாதி தேவன் இந்த நாளில் அவருடைய சித்தத்தை செய்து நீங்கள் அவருக்குள் பலப்பட ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைத்திருக்கிற அந்த போஜனத்துக்காக கிருபையில ஸ்திரப்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நாள் அவர்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைத்து அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்தும். காரியங்கள் கைகூடி வரும்படி அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிர் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.